அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய பிறை ரமலான் 22. மீதி உள்ள இன்னும் 5 நாட்கள் இருக்கின்றன லைலத்துல் கதருக்கு. இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கதர் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளோம். அன்றைக்கு தொழுகை 9:30 மணிக்கு, அன்றைக்கு மட்டும் 9:30 மணிக்கு எல்லா மக்களும் சேர்ந்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி பெருநாள் தொழுகையும் நம்மளுக்கு உண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பயானுடைய தலைப்பு சொர்க்கம். இந்த சொர்க்கம்ங்கிற வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடும். சூரா அல் கியாமால அல்லாஹ் என்ன சொல்கிறான்டாக்கா, என்னோட அடியானுக்கு சொர்க்கத்தை பற்றி சொன்னாலே மகிழ்ச்சி வந்துடும் அப்படின்னு குர்ஆன்லேயே வருது. இப்போ நம்ம பார்ப்போம், ஒரு வீடு நல்லா அழகாக கட்டியிருப்பாங்க, ஏன்னா அது சொர்க்கம் மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம உலகத்திலே எப்படி இருந்தால் நம்ம சொர்க்கம் எப்படி இருக்குது நம்மளுக்கு. அதாவது சொர்க்கம் நல்லவங்களுக்கு. நேற்று நம்ம நரகத்தை பற்றி பேசணும். யார் தப்பான முறையில் போகிறாங்களோ அது அவங்க நரகத்துக்கு. இருந்தாலும் எல்லாத்துக்கும் நம்ம சொர்க்கமே துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நரகத்துக்கு போவானா இன்ஷா அல்லாஹ். இது எப்படின்னாக்கா அதில் ஒரு கதை இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கையில் அதுக்கு முன்னாடியே இப்லீஸ் ஷைத்தானை படைச்சிட்டான். அப்போ ஷைத்தானை படைச்சி பிற்பாடு நம்ம மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கையில், மண்ணில் இருந்து படைக்கையில் அவன் என்ன சொல்லியிருக்கான், அல்லாஹ் நீ அவனை வணங்கு, சலாம் சொல்லு அப்படின்னாக்கா ஷைத்தான் சொல்லிட்டான், இல்லை நான் நெருப்பு, அவரை விட எனக்கு மேலே அதிகமான பவர் இருக்குது, நான் அவரை வணங்க முடியாது அப்படின்னு. அப்போ நான் அவனை ஒதுக்கி வைக்கிறேன், லக்னை செய்கிறேன். அதுலேருந்து தான் இந்த சொர்க்க நரகம் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஷைத்தான் என்ன சொல்லிட்டான் அல்லாட்ட, நான் கடைசி வரையும் மனிதரை வணங்க மாட்டேன், அவனை கெடுதல் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு, ஆகிர் ஜமான் வரைக்கும். அப்போ நீ பூமிக்கு போ. இவனும் இறங்கிட்டாரு, அவனும் இறங்கிட்டான். இப்போ கடைசி அப்போ நம்ம நம்ம தப்பான வழியில் போனால் நம்ம சைத்தான் நம்ம ரத்தத்திலே சைத்தான் இருக்கத்தானே செய்கிறான். அதான் நல்லது செஞ்சால் நம்மளுக்கு நல்லது கிடைக்கும். அதில் சொன்னல, தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்ங்கிற மாதிரி. அப்போ இந்த சொர்க்கத்தில் 4 மாதிரியான ஆறு ஓடுது. ஒன்று பாலாறு, தேனாறு, மது ஆறு, தண்ணி. அப்போ இந்த நம்ம சொர்க்கவாசியெல்லாம் எப்படி வேணாலும் அவங்க என்னென்ன நீர் வேணுமோ அவங்க எடுத்து குடிச்சிக்கலாம். நிறையா அந்த குர்ஆனில் வருது சொர்க்கத்தை பற்றி. நம்ம படித்தோம்னாக்கா விளக்கங்கள்லாம் நிறையா வருது சொர்க்கத்தை பற்றி. சொர்க்கம் 8 வகையாக இருக்குது உங்களுக்கு. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படியே குழு 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 ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கும். அப்படி அங்கே முக்கியமான ஆள்லாம் இருக்கக்கூடிய இடம் சூரா அல் காஃபியில் வருது. நம்ம படித்தோம்னா அதுதான் உயர்தரமான சொர்க்கம். நேற்று நரகம் 7, சொர்க்கம் 8. சொர்க்க அதன் அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கே 2வது சொர்க்கம். ஓரளவு சூஃபிமார்கள் அந்த மாதிரி இருக்கிறது. 3வது சொர்க்கத்து 9, ரொம்ப அதுவும் ஒரு மாதிரியான சிறப்பு உள்ளது தான் அது. 4வது சொர்க்கத்துல் மாவா அப்படின்னாக்கா அது சும்மா அந்த இருப்பு இடங்கள்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அது கொஞ்சம் தரம் குறைஞ்சிக்கிட்டே போகும் அது. 5வது சொர்க்கத்துல் தாருஸ்ஸலாம், அங்கே அமைதியாகவே இருக்குமா. 6வது சொர்க்கத்தில் தாரில் முக்கம்மா, அதாவது அங்கேயும் இந்த மாதிரி வீடுகள், இந்த மாதிரி முக்மீன் ஆலயம், யார் யார் தொழுகையை பேணாங்களோ அவங்க அந்த இடத்துல இருக்குது. அடுத்தது சூரா அமீன், அது 7வது. 8வது சூரா குல்தி, அங்கே எல்லோரும் இந்த ஓரளவு குறைவான அவங்க இது பண்ணவங்களாம் அந்த சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்டாக்கா, நீங்கள் ஈமான் கொள்ளுங்க, 5 வேளை தொழுகையை கடைப்பிடிங்க, பொறுமையாக இருங்க, தக்வா செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சொர்க்கங்கிறது நம்மளுக்கு ஒரு அமைதியான நல்ல இருக்கக்கூடிய ஒரு பூஞ்சோலையான இடம், அவ்வளோதான். அடுத்து மௌலானா ஹாஃபில் அப்துல்லா முகமது சிராஜுதீன் அவர்களுடைய பயன் கேட்போம். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن المتقين في جنات وعيون
ادخلوها بسلام آمنين أو كما صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا سمع أذن ولا خطر على قلب بشر وكما قال صلى الله عليه وسلم. وقال أيضا صلى الله عليه وسلم إن في الجنة بابا يقال له الريان يدخل منه الصائمون يوم القيامة لا يدخل منهم أحد غيرهم أو كما قال صلى الله عليه وسلم. கணித்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஏராளமான நிஅமத்துகளை அருட்கொடைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உலகத்துடைய வாழ்க்கை ஒரு குறுகிய கால வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்குது. ஆகிரத்துடைய வாழ்க்கை அழிவே முடிவே இல்லாத ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்குது. உலகத்தில் மனிதன் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த அருட்கொடைகளை நிஅமத்துகள் எல்லாம் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறானோ அவ்வனைத்துமே தற்காலிகமானது தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மனிதனுக்கு எதனையுமே எல்லாம் நிரந்தரமாக அல்லாஹ் கொடுக்கல. நிரந்தரமான இன்பம் உலகத்தில் யாருக்கும் கிடையாது. உலகத்தில் யாரும் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல, ஒரு வாழ்க்கையை தயார் செய்ய வந்தவர்கள். உலகத்திலே நாம் ஆகிரத்துக்காக வேண்டி தயார் செஞ்சு நமக்கான சொருக்கத்தை, நமக்கான மாளிகையை நாம் உலகத்திலே அமைத்த வண்ணம் உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். மேலானவர்களே, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு எவ்வளோ அருட்கொடைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் அந்த வாழ்க்கை என்பது தற்காலிகமானது. அவன் பேசக்கூடிய பாஷை தற்காலிகமானது. அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை தற்காலிகமானது. அவன் செல்லக்கூடிய வாகனம் தற்காலிகமானது. அவன் வாழக்கூடிய வீடு தற்காலிகமானது. மனைவி தற்காலிகமானது. பிள்ளைகள் தற்காலிகமானவர்கள். மேலானவர்களே, எதுவாக இருந்தாலும் நான் பேசக்கூடிய பாஷை கூட உத்தரவாதங்கள் இதுவும் தற்காலிகமானது. இன்றைக்கு நான் மௌத்தா போனால் என் பாஷை அரபு. கபூரில் மலாய்க்காமால் அரபியில் தானே இடத்தை கேட்க போகிறாங்க, தமிழில் யாரும் கேட்க மாட்டாங்க. மேலானவர்களே, உடுத்திருக்கக்கூடிய ஆடை தற்காலிகமானது. இன்றைக்கி மௌத்தா போனேன்னு சொன்னால் இதெல்லாம் கலட்டி வெள்ளை துணியால் அப்படியே சுற்றிடுவான். எவ்வளோ பெரிய காரில் போனாலும் சந்தாக்கரை வச்சு தான் கொண்டு போவாங்க. எவ்வளோ பெரிய மாளிகையில் வாழ்ந்தாலும் 2 அடி கபருக்குள்ளால தான் வாழ்க்கை இருக்க போகுது. உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் யார் அல்லாஹ்க்கு பயந்து துனியாவை நோக்கம் கொள்ளாமல் ஆகிரத்துடைய நோக்கத்தில் உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாலமான சொர்க்கத்திலே மாளிகைகளை, அந்த மாளிகைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதவிதமாக முத்துக்களாக, மரகலங்களாக, ஒவ்வொரு விதத்தில் பளிங்குகளால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செஞ்சு கட்டி வச்சிருக்கிறான். மேலானவர்களே, 8 சொர்க்கம் கிடையாது, 8 வாயல்கள் இருக்குது சொர்க்கத்துக்கு. சொர்க்கத்துக்கு 8 வாயல்கள் இருந்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு வாயலும் ரொம்ப விசேஷமானது. 5 விதமான சொர்க்கங்கள் இருக்குது. மேலானவர்களே, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்து அத்ன், ஜன்னத்துல் மஅவா, ஜன்னத்துல் நஈம், தாருஸ் சலாம். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் கடைசியாக உலகத்தில் இருந்து துனியாவை விட்டும் பிரிஞ்சு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த அடியானுக்கு துனியாவிட 10 மடங்கு சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். கடைசியாக போகக்கூடிய மனிதருக்கு துனியாவிட 10 மடங்குன்னு சொன்னால் ஆரம்பத்தில் போகக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்தை எவ்வளோ தயார் செஞ்சு வச்சிருப்பான். சொர்க்கம் எவ்வளோ விசாலமானது, அதில் உள்ள இன்பங்கள் எவ்வளோ விசாலமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்ணிச்சாங்க. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன், என்னுடைய நல்ல அடியார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்டும் கண்டிராத, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிராத, வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த உள்ளத்தினாலும் கற்பனை கூட பண்ணாத சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செஞ்சு வச்சிருக்கிறான்.
அந்த சொர்க்கம் இன்பமானது, சொர்க்கத்தில் உள்ள இன்பங்கள் வித்தியாசமானது, சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய மாளிகை வித்தியாசமானது, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சாப்பாடு வித்தியாசமானது, சொர்க்கத்தில் விதவிதமாக ஒரு மனிதனுக்கு எப்படி வேண்டாலும் இருக்கலாம். உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் தான் ஒரு கட்டுப்பாடு, உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் சாப்பிடலாம், உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் பருகலாம், பிரஷர், சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்குது, விரும்பிய மாதிரி வாழலாம். ஆனால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் விரும்பிய மாதிரி குலு வஷ்ரபு, நீங்க விரும்பிய மாதிரி சாப்பிடுங்க, விரும்பிய மாதிரி குடிங்க. சுப்ஹானல்லாஹ், விதவிதமான பழங்கள் எல்லாம் தயார் செஞ்சு வச்சிருக்கிறார். பாலாறு வேணுமா, தேனாறு வேணுமா, மதுவாறு வேணுமா? உலகத்தில் அல்லாஹ் மதுவை ஹராமாக்கியிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிச்சிருக்கிறாங்க, நெருங்கிறவானம், கையில் எடுத்துறவானம், பருகிடவானம். இங்க யாரெல்லாம் மதுக்கு அடிமையாக இருக்கின்றார்களோ கியாமத்துடைய நாளையில் இந்த பரிசுத்தமான மதுவை விட்டும் தடுக்கப்படுவார்கள். துனியால குடிக்கக்கூடிய இந்த மது நஜீஸானது, துருநாற்றமுடையது, குடிச்சா போதை. ஆனால் ஆகிரத்தில் சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மது அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். அதனுடைய இன்பங்கள் ரொம்ப வித்தியாசமானது. சொர்க்கத்திலே 8 வாயல்கள் இருக்குது, நல்லா நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். பாபு ஸலா தொழுகையாளிகள் அந்த வாயிலாக நுழைவார்கள். பாபுல் ஜிஹாத், பாபு சதகா, பாபு ரையான். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபன், நிச்சயமாக சொர்க்கத்தில் ஒரு வாயில் இருக்குது, யுகாலு லஹு அர்-ரையான், அதற்கு ரையான் என்று சொல்லப்படும். யதுகுலு மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில நோன்பாளிகள் மாத்திரம்தான் அந்த சூரத்தினுடைய வாயில்களால் நுழைவார்கள், வேற யாரும் நுழைய மாட்டார்கள் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாபு ரையான், பாபு தௌபா, பாபு ஸிலத்துர் ரஹீம், உறவுகளை பேணி துண்டிக்காமல் உலகத்தில் யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்களுக்கும் ஒரு சொர்க்கத்தினுடைய வாயில் அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கிறார். பாபுல் ஹஜ், பாபுல் உம்ரா. மேலானவர்களை, இவ்வாறாக 8 வாயல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சொர்க்கமும் ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப விசேஷமானது. ஜன்னத்து அதன், தாருல் குல்த், ஜன்னத்துல் மஅவா லில் முஃமினீன், முஃமின்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியான ஜன்னத்துல் மஅவா, அமைதியான சொர்க்கத்தை அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். ஜன்னத்துன் நஈம், நஈமுன் லா யன்கதி, அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஈடேற்றம், இன்பம், அது ஒரு நாளும் முடிவடையாது, ஒவ்வொரு நாளும் துண்டிப்பே ஏற்படாம நிரந்தரமான இன்பத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். தாருஸ் ஸலாம், நிம்மதியான சந்தோஷமான சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுக்கு தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். இவனைத்தையும் சொல்லிட்டு சொன்னார்கள், அலாஹா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், சொர்க்கத்திலே ரொம்ப உயர்ந்தது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹ் தஆலா அவர்கள், நீங்கள் சொர்க்கத்தை வேண்டினால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலானவர்களே, உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை கட்டுப்படுத்தி அல்லாஹ்க்கு பயந்து நல்லடியார்களாக வாழ்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான சூரா HPM உறுப்பினர்களே, இந்த ஃபித்ரா காசு யாரும் மறந்தவங்க வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள், ஏன் உஸ்தாத், ஞாயிற்றுக்கிழமை 25 நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம எடுக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து நாளைக்கு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 4 நாள் இருக்குது. கொஞ்சம் தயவுசெய்து யார் யார் ஃபித்ரா காசு கொடுக்கணுமோ கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அங்கே சக்காத் இதில் கட்டி உங்களுக்கு ரசீது வாங்கி கொடுத்துருவோம். 18ஆம் தேதி இஃப்தாருக்கு வந்து யார் வந்து பதிகிறதுன்னா மறுபடியும் பேர் கொடுத்துருங்க. உஸ்தாத் ஜவுபர் சாதிக்கிட்ட அந்த நோன்பு திறக்கு நிகழ்ச்சிக்கு தயவுசெய்து பேர் கொடுத்துருங்க இன்ஷா அல்லாஹ். ஆமாம், அதுவும் வந்து ஞாயிற்றுக்கிழமையோடு நம்ம வந்து முடிச்சுருவோம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ். பெருநாள் தொழுகை வந்து 8:30 மணிக்கு, இந்த வருஷம் 8:30 மணிக்கு எல்லோரும் வந்துருங்க இன்ஷா அல்லாஹ்.